வல்ல விண்ணகத்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உமை போற்றி புகழ்கிறது. இன்று நாங்கள் திருமகனையும் திருத்தூதர்களினுடைய பரிந்துரை வழியாகவும் எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் செய்கின்ற இந்த பயணமானது எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பங்கு சமூகத்திற்கும் உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பல்லவி. ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தால் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளைக்கு நகர் ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். திருத்தூதர்களை போற்றி பவனியாக செல்ல குழுமியுள்ள நம் அனைவரினுடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். உலகளாவிய திருவை விண்ணகத்தை நோக்கிய தனது பயணத்தில் எல்லா இனத்தாரையும் தன்வயப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணியை சிறந்த முறையில் ஆற்றுமாறும் போர் மற்றும் அதனுடைய சூழல்களால் வாடுகின்ற மக்களை உமது அருள் காக்க வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். உள்ளம் உடைந்தோர் ஆறுதல் பெறவும், நோயால் நலிந்தோர் நலம் பெறவும், ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெறவும், அமைதியை இழந்தோர் அமைதி பெறவும் இறைவா உம்மை வேண்டுகிறோம். இந்த திருவிழாவை சிறப்பிக்க இங்கே குழுமையுள்ள நாங்கள் அனைவரும் இறையன்பு, பிறரன்பு, ஆழ்ந்த விசுவாசம், அருள் நிறை வாழ்வு யாவும் நிரம்ப பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடல் தொழில் செய்கின்ற அன்பு பிள்ளைகளே, தொழிலகங்களில் பணிபுரிவோரே, அலுவலகத்தில் பணிபுரிவோரே, நிலம் வீடு போன்ற இடங்களில் பணிபுரியும் எங்கள் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் தந்தையே, எங்களது அனைத்து தேவைகளை உமது திருமணம் சமர்ப்பிக்கும் எங்களை ஆசிர்வதி. இந்த பவனி வழியாக உமை புகழுகின்ற அனைவருடைய உள்ளங்களை நீ குடிகொள்கிறார். இதனால் எங்கள் வாழ்வு விண்ணக மனங்களும் வாழ்வாக அமைவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையாக மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமணத்தையும் உரியவர்களினுடைய திருவுருவம் தாங்கிய இந்த சப்பரத்தை நீ ஆசிர்வதித்து துணிக்கப்படுகிறீர்கள். இது பவனிகளுடனுக்கு இறையாற்றலும் செயல்படுவதாக உமது உண்மையில் ஒளி வீசுவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இரண்டோடு நிறைவாக ஆசீர்வதித்து அருளுடன் மீண்டு வழிநடத்துவாராக. ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரெயர் சிறுவர் குலம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார்.
இஸ்ரேலியர்களின் சிறுவர் குலா ஒளிவ கிளைகளை பிடித்தவரா உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. எபிரெயர்களின் சிறுவர் குலா ஒளிவ கிளைகளை பிடித்தவரா உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டவர் அவரே, ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. எபிரெயர்களின் சிறுவர் குலா ஒளிவ கிளைகளை பிடித்தவரா உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற இதயமும் உடையவர், பொய்யானவற்றை நோக்கி தம் ஆன்மாவை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். எபிரெயர்களின் சிறுவர் குலா ஒளிவ கிளைகளை பிடித்தவரா உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. இவரே ஆண்டவரிடம் ஆசை பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. எபிரெயர்களின் சிறுவர் குலா ஒளிவ கிளைகளை பிடித்தவரா உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. ஆயிரக்கணக்கான வருடங்களால் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு இரட்சகரே